இருக்குல்ல அருமை. அறிவாளி ஆயிட்டு நீ. அறிவாளி ஆயிட்டு தாத்தா நீர் குடி. எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எனக்கு மூணுக்கு ஆ, பூமியில இருந்து சூரியனுக்கு அனுப்பிட ஆ, அப்புறம் பூமியில இருந்து அது அனுப்பிட அப்புறம் ஐஸ்கிரீம் நான் விண்வெளி நான் விண்வெளிக்கு போயிட்டு வா. நான் அப்புறம் டாக்டர்ல இருந்து 4 ஐஸ்கிரீம் ஓ தாத்தா லட்டு எனக்கு 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 ரெண்டு எனக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு தாத்தா லட்டு. ஆ பொண்ணே இங்க பாரு. ஆ, வாழைப்பழம். ஏய் ஏய் எனக்கு 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 ஒண்ணு எனக்கு காட்டு 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 காட்டு. ஏய் காட்டு காட்டு காட்டு. ஏய் அப்புறம் என்ன அப்புறம் என்ன சாப்ப அப்புறம் என்ன செஞ்ச? தாத்தா லட்டு தாத்தா நீரு வாழைப்பழ பஜ்ஜி நேந்திரம் பழம் சுட்டு சுட்டு சாப்பிடு. நேந்திரம் பழம் எங்கிட்ட நேந்திரம் பழம் இங்க காட்டு 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 காட்டு. நேந்திரம் ஜீவல். ஏய் நல்லா இருக்கு. செஞ்சு செஞ்சு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நானும் நேந்திரம் ஜீவல் வச்சிருக்கிறேன். நேந்திரம் பழம் வச்சிருக்கிறேன். ஏய் காட்டு 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 கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் வச்சிருக்க. தாத்தா நீர்ல குடிக்குது. இந்த அளவுக்கு அறிவாளி ஆயிட்டா தாத்தா நீர் போட்டு வச்சுட்டியா? காத்தால இருந்து அதான் குடிச்சிட்டு இருக்குது. குடிட்டா அப்ப பழங்களே கொடுத்துட்டு வெடிக்கு போனா சரி. பெருங்குடல் சுத்தமாகும். கொய்யாப்பழம் உனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது, அம்மா இதை தெரியும். என்ன வீடு கட்டி இருக்கானா? அப்பா என்ன பாயில வீடு கட்டி. காட்டு தங்க நீ காட்டு காட்டு. நீ இதை விஞ்ஞானி ஆயிட்டுல. அரியா நீ மருத்துவர் ஆயிட்டு. நீ உடம்புக்கு உனக்கு நீயே மருத்துவர் ஆயிரு. மருத்துவர் ஆகலாம். மருத்துவர் ஆயிரலாம். நீயே சாப்பிடு. நோயே வராது. நோயே வராது. நோய் வராதே. இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வராது. இதுல என்ன வராது? நோய் வராது. காய்ச்சல் வராது. தலைவலி வராது. வயிற்று வலி வராது. நோய் வராது. மருத்துவர் ஆகலாம். இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வராது. சாப்பிட்டா நோய் வராது. நீ சாப்பிடு. சொல்லு. சாப்பிட்டா நோய் வராது. காய்ச்சல் வராது. வாந்தி வராது. என்னென்ன வராது? நோய் வராது. காய்ச்சல் வராது. வாந்தி வராது. இது என்ன? எலும்பிச்சை. இது சாப்பிட்டா நோய் வராது. காய்ச்சல் வராது. வாந்தி வராது. தாத்தா டீ. அது சாப்பிட்டாலும் நோய் வராது. காய்ச்சல் வராது. தலைமை வரும். மத்த சாப்பிட்டாலும் வாந்தி வரும். காய்ச்சல் வரும். புரியுதா? மத்த சாப்பிட்டா நோய் வரும். இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வராது. சாப்பிடு சாப்பிடு. அப்படி சாப்பிடு. இங்க ஆட்ட மாறியாரு. டங்கு 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 டங்குன்னு. விளையாட்டு விளையாட்டு விளையாடுறதுக்கு இடம் வேணும் இல்ல. கீழே போய் விளையாடுவேன். வீடு கட்டி வச்சிருக்கேன். அன்னைக்கு வீடு கட்டி வச்சுதான் காணா போயிட்டான். அன்னைக்கு ஒரு நாள் இப்படித்தானே கட்டி திடீர்னு காணா போயிட்டான்ல. ஒரு வினாடி காணா போயிட்டான்ல. ஒரு நிமிஷம். வீட்டை கட்டி பேசாம உட்காந்து ஒரு ஆட்டை ஆட்டி விட்டேன் அம்மாவை.
ஐயோ அம்மா அம்மா ஐயோ அம்மா கத்துறாருப்பா பதறாயா டேய் சாமி ஒரு நிமிஷம் காணா போனது நமக்கும் புரிய மாட்டேங்குது. எங்கடா இங்கதான் இருந்தா எங்கடா போனா நமக்கும் புரிய மாட்டேங்குது. அஹ், ஐயோ ஏமாத்திட்டு இல்ல எல்லாத்தையும் ஏமாத்திட்டேன். தாத்தா ஆஹ் ஒரு ஜீப் எடுத்துட்டேன். இங்க காட்டு. நீ பெயிண்ட் அடிச்சிருக்க. பெயிண்ட் சாயம் அடிச்சா? ஆமா, இயல் சித்தினுடைய சாயத்தை எடுத்து பூசு. நல்லா அந்த சாயத்துல எடுத்துக்கிட்டு வய செடிய காலி பண்ண சொல்லு. ஐயோ வச்சுட்டு என்ன பண்ற? பெயிண்ட் எல்லாத்தையும் எடுத்து தரையில உனக்கு இன்னும் பக்குவம் தெரியலையா? தரையில அடிச்சு அடிச்சு வச்சிருக்கு. அது இன்னும் பழகிட்டு கொஞ்ச அது நாள் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு பெரிய பெரிய அந்த சீட்டு விற்கிறதுல அதை வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். அல்லது அஹ், ஓ இது என்னடா புதுசு புதுசா இருக்கு? யார ஸ்ப்ரே சித்தி பண்றோம். ஸ்ப்ரே? இது வந்து காருக்கு ஆஹ் இது பண்ணுது. சாயம் அடிக்கிறியா? சரி, ஜெராக்ஸ் என்னாச்சு? ஜெராக்ஸே சாயம் அடிக்க வேண்டியதா? ஜெராக்ஸ் அப்பப்போ ஜெராக்ஸ் எடுக்கிறே இல்லையா? அதான் நிறைய எடுத்துட்டு தான் இருக்கேன். வண்ணத்தை பயன்படுத்தியா? வண்ணம். வாகைக்கு கொஞ்சம் போட்டு தர சொன்னாங்க. ஒரு 50-60 பக்கம் போட்டாங்க. அந்த சாயத்தை காலி பண்ணு, அது காஞ்சு போட்டுருக்கேன். அந்த பள்ளிக்கூட அது மெஷின் பள்ளிக்கூடமே, அந்த பள்ளிக்கூடம் ஆகாது. அது ஒரு மானகட்ட பள்ளிக்கூடம். பக்கத்தால எங்கேயாவது விளையாட்டு பள்ளிக்கூடம் சேர்த்து விடு. சும்மா தேவையில்லாம அங்க போய் ஆடம்பரம் பண்ணிட்டு இருக்க நீ. விளையாடுற வயசுல போய் விளையாட்டு சொல்லி கொடுக்கணும். இனி எலன் மாஸ்க் என்ன சொல்லணும்? எலன் மாஸ்க் என்ன சொல்றான்னு கேட்டீங்க, இந்த டிகிரி ஆகாது, கண்டுபிடிப்பு திரையும் பண்பு வேணுங்கிறான். கண்டுபிடிக்கிறவனா இருந்தா வாங்குறாங்கிறான். என்னது இந்த டிகிரி ஆகாது, இந்த புடலங்காயும் ஆகாது. இனிமேல் இந்தியால டிகிரி எம்பிபிஎஸ் படிச்சதுக்கு வேலையே கிடையாதுங்கிற. எருமைதான் மேய்க்கணும். எம்பிபிஎஸ் படிச்சது எருமைதான் மேய்க்கணும். ஆமா, அதாவது டிகிரி படிச்சா எருமைதான் மேய்க்கணும். டிகிரி படிச்சா எருமைதான் மேய்க்கணும். நாம கண்டுபிடிக்கலாம், புதுசு புதுசா கண்டுபிடிக்கலாம். நாம விண்வெளிக்கு போலாம், நான் புதுசு புதுசா கண்டுபிடிக்கலாம். ஆமா, படிச்சா அறிவு வரும். அது வேற, படித்தால் அறிவு வரும். ஓ சரி சரி. மாடு மேய்க்கிறது நல்லதுடா. மாடு மேய்ச்சாத்தானே நல்லது. மூக்குல ஒழுகுது பாரு. இயற்கை உணவுப்பா. நீங்க காய்கறி சாப்பிடணும், பழம் சாப்பிட்டு அறிவு வளரும். பாரு, பழம் சாப்பிட்டா, கொய்யாப்பழம் சாப்பிட்டா நோய் வராது. மாம்பழம் சாப்பிட்டா நோய் வராது. பப்பாளி பழம் சாப்பிட்டா நோய் வராது. தக்காளி பழம் சாப்பிட்டா நோய் வராது. வெண்டைக்காய் சாப்பிட்டா நோய் வராது. பீக்கங்காய் சாப்பிட்டா நோய் வராது. சோளக்கரு சாப்பிட்டா நோய் வராது. சோளக்கரு சாப்பிட்டா அது கொஞ்சம் வரும். ஆனா சோளக்கரு சாப்பிட்டா நோய் வராது. சோளக்கரு எங்கடா சிப்ஸ்? சோளக்கரு எங்க சிப்ஸ்? அது நோய் வரும். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நேரடியா சோளக்கருது வேவிச்சு சாப்பிடலாம். சுடுதண்ணில நேரடியா சோளக்கருது வேவிச்சு ஆவியில வச்சு சாப்பிடலாம். சோளக்கருது சாப்பிடலாம். அப்புறம் பாப்கார்ன் சாப்பிடலாம். பாப்கார்ன், சோள பொரி சாப்பிடலாம். அது நல்லது. பொரி சாப்பிடலாம். பொரி 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 தாத்தா பொரி நல்லது. தாத்தா பொரி பொரி லட்டு நல்லது. சக்கரை போட்டு பொரியல் நான் வந்து செஞ்சு தர்றேன். இங்க வர்றியா? செஞ்சு தர்றேன். தாத்தா பொரி. உங்களுக்கு
அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அப்புறம் இன்னொன்று அடுத்த வருஷம் இன்னொன்று ஆ வருஷம் இதுக்கு இதுக்கு விடுமுறை கிடையாதா? இது வர என்னமோ வருது இப்ப கிறிஸ்து வர ஏசுநாதர் பிறந்ததுக்கு கிறிஸ்மஸ் ஏசுநாதர் பிறந்துட்டாரு, அவருக்கு விடுமுறை இல்லையா? ஒரு நாள் தான் விடுமுறை இருக்கு. ஏன் ஏசுநாதர் பிறந்ததுக்கு ஒரு ஒரு நாள் தான். ஏயா கிறிஸ்தவ கல்லூரியில தான் 10 நாள் 15 நாள் விடுவாங்க. இவங்க எல்லாம் ஒரே நாள் தான் விடுமுறை. 25 26 27 28 வருஷம் வருதுயா. அது கிறிஸ்டின் காலேஜ்ல பக்கத்து காலேஜ் எல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க கல்லூரிய. முடிட்டு போயாச்சா? போயிருப்பாங்க. கிறிஸ்துமஸ்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குங்க. ஆமா. விடுமுறை விட்டுருவாங்க. அப்ப 25 விடுமுறை தானே வியாழன்? 25 மட்டும்தான் விடுமுறை. அப்புறம் வெள்ளி சனி ஞாயிறு அப்படியே வருதுயா? அப்படிதாங்க. ஆனா இது ஒரு பிக்காளி பையன் 26ஆம் தேதி வச்சிருக்கிறாங்க. அப்ப 27 விடுமுறை போறாங்க. இல்ல 27 28 விடுமுறை தானியா? அப்படிதான் விடணுங்க. நீ ஆயத்துக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல. நீ எஸ்கேப் ஆகி வந்துட வேண்டியதானே? காளான் மட்டும் சாப்பிடு, அதை சோத்த திங்காத கருமை. சோத்த தின்ன வயிற்று வலி வர யாரு பண்ண? அது தப்பு. காளான் மட்டும் சாப்பிடு. இங்க காளான் மட்டும் வேவிச்சு சாப்பிடு. காளான் மட்டும் சாப்பிடு. காளான் ஒட்ட வைக்கிறது வரமாட்டேங்க. இந்த புடி ஆமா. அகிலாண்டேஸ்வரி கோயில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? கோயில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? சொல்லி தாத்தாக்க சொல்லு. ஆரம்பிச்சிட்டா. எங்கடா பிச்சு ஏன் கேக்குறீங்க? பூரா 2 கட்டு காலி. அந்த அதை வச்சு ஒட்டு. அந்த இது இதே மாதிரி ஜெல்லி டேப்னு ஒண்ணு இருக்கு. எங்க வேணா ஒட்ட வச்சுக்கிறமான்னு வந்திருக்குது ஜெல்லி டேப். ஜெல்லி டேப் அடுத்து வாங்கிக்கலாம். ஜெல்லி டேப் வந்து ஆமா ஜெல்லி டேப்னு ஒண்ணு வந்திருக்குது. ஆணி அடிக்க கப்புன்னு ஒட்டுது. எங்க வேணா ஒட்டிக்கலாம், எதை வேணா ஒட்டிக்கலாங்கிறான். இது ஆணி அடிக்கவே தேவையில்லை. இதே மாதிரி பிளாஸ்டிக் என்ன பிரிச்சு என்ன பண்றாரு? எங்க ஒட்டுறாரு? இதுல வந்து இத வச்சு பெயிரங்கி தயாரிக்கிறான். நம்ம மிலிட்டரிக்கு போறேன்னா வேறாண்டி எங்க போறேன்னு கேளுங்க. ராணுவ விண்வெளிக்கு போலாம். விண்வெளிக்கு போறோம். ஒட்டிக்க இந்த பீரங்கி வண்டிதான் இது. கத்திக்கோள் எடுத்த ஒட்ட வச்சுட்டு என்ன இத்தனை டேப்பா? அடங்கொக்கமாக்கா எங்கிட்ட இருக்குது. வா 4-5 டேப் இருக்கு. அது கோபுரம் கிடைக்குது. ஒரு டேப்பே 25 ரூபா தான் வரும். பொடி ஒட்ட வச்சிரு. போது வெட்டி விட்டுருன்னு. சரி அப்படியே வச்சுக்கோ. செய் பிரிச்சு பேரு. நீ ஸ்க்ரூ எல்லாம் வாங்கிக்கூடிய கழட்டி மேயிட்டு. இதுல குண்டு வருமா? எனக்கு ஒண்ணு செஞ்சு கொடு. நல்லா இருக்கு. எனக்கு ஒண்ணு செய்ய பெரிய பிறகு ஒண்ணு செஞ்சு கொடு. சரி சரி சரி.
சரி. என்னென்ன படம் வரைஞ்ச? அப்புறம் என்ன படமெல்லாம் வரைஞ்சியாமா? அப்புறம் நகல் எடுத்தியா? வண்ண வண்ண நகல் காட்டு காட்டு. இது அது அழுது போச்சு. இதான் ஓவியம் காமிக்கிற வளர்ந்து ஓவியம் நீ வரைஞ்ச ஓவியத்தை காட்டு. வரைஞ்ச ஓவியம் என்னென்ன ஓவியம்? ஐ, புது ஓவியம். புது ஓவியமா? இதெல்லாம் படிக்கிறது மாமலம் இது ஆ, டெல்லி இதெல்லாம் படிக்கிறது. ம். ஓ, புது ஓவியமா? இதெல்லாம் படிக்கணும். டெல்லி பாடம் எல்லா பாடமும். ஆ, ஆனா நீ ஆ, எத்தனை நாடு எத்தனை நாடு படிக்கிற ம். அம்மாடு படிக்கிற நீ நீ எத்தனை நாடு படிக்கிற? நானா? நான் 100வது படிக்கிறேன். மூவாடா 100 100 100 100 1 2 3 100. நான் 100வது படிக்கிறேன். எது? இன்னைக்கு நீ வந்துறியா எங்க வீட்டுக்கு? எப்பா? இப்ப வேணும். பொங்கலுக்கு போயிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வரலாம். டிவி டிவியே ஓடல, ரிமோட்டை காணோம். அது இல்லாத வரைக்கும் நல்லதுதான். நான் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டேன், காணும். ஆமா, அது வேண்டவே அது வேண்டாம். இருக்குது, ரிமோட் காணுமே. அது உடைஞ்சு போச்சு. எங்கேயோ நீ டொம்முன்னு தூக்கி போட்டீல? எங்க போட்ட? தூ- 4 தூ- ரிமோட் மாத்தி வச்சது வரைக்கும். ஆமா, இன்னையெல்லாம் உடஞ்சுட்டு ரிமோட் கிடையாதுப்பா. அவ்வளவுதான். போயிட்டான். அப்படி அப்படியே ஓட்டியாச்சு கொஞ்சம் ரொம்ப நேரம். ஆ, வா, நீ உன் வீடு நல்லா இருக்குது, வா உட்காந்து உண்டியல் காட்டி. ஏய், காசு ஏற்றி வச்சுக்கிறியா? செட் இருக்கு. அட இங்க. 5 ரூபா. ஆ, இங்க வா, ஆப்பிள் சாப்பிட சொல்லுது. ஆப்பிள் தாத்தா டீ குடிச்சிடாங்க சொல்லிட்டியா நீ? இங்க பாரு, எழுந்து தாத்தா டீ குடிச்சு சொல்லிட்டியா? சரி. தலையில தேங்காய் வச்சிருக்க. இது ஓபன் பண்ணு. சரி. அப்புறம் பீரங்கி செஞ்சாச்சு. விண்வெளி ஊர்தி செய்ய. விண்வெளி ஊர்தி, விண்வெளி ஊர்தி, வான ஊர்தி, விண்வெளி ஊர்தி. விண்வெளி ஊர்தியா? ம். உண்டியல் காமிச்சு தாத்தா கிட்ட. உண்டியில காசு இருக்கு காமிங்க. உண்டியல காசு இருக்குது, காணிக்கிறேன். காமிச்சிரு தாத்தா கிட்ட. காசு ஆ, காசு பணம் துட்டு மணி மணி சரி. ம். காசு பணம் துட்டு மணி மணி. வண்டி எங்கிற பீரிங் வண்டி? பீரங்கியா? ஆ, காபு சச்சு. காம்பு சாசா. ம். இது அங்க அங்க இருக்குதுல, அங்கல காமிக்கல. அது காமிச்சு. அதையும் காமிச்சிட்டானா பேராண்டி. ம், ம். அங்க முடியல. ஆ, ஒத்த சைக்கிள் வச்சுக்கிறான், அதுதான் தெரியுமே தாத்தாக்கு. ஒத்த சைக்கிள். அப்புறம் என்ன? ஒட்ட சைக்கிள் பாடம் இருக்கியா? சரி, சந்தை கடைக்கு போனியா? சந்தை கடைக்கு போனியா? காய்கறி வாங்க போனியா சந்தை கடைக்கு? போனாமே காய் வாங்க இங்க முன்னாடியே ஓடுறான். அதான் என்ன? ம். அந்த இது இருக்குல்ல, மாம்பழ கடை ஒண்ணு இருக்குல்ல முன்னாடி, அந்த ஆ. ஜூஸ் கடைக்கு எதிர்த்தாப்புலயே போடுறான். அங்கேயே ஆ, ஓடுறான் இப்ப. ஜூஸ் கடைக்கு எதிர்த்தாப்புல. நம்ம வீடு வீதிக்கு மாங்காய் மாங்காய் தப்பு மாங்காய் வருதா? தப்பு மாங்காய். ம். மாங்காய் வருது. தப்பு மாங்காய் வருது. தப்பு. ஆ, மாம்பழ கடை சாத்திட்டான், மாங்காய் இருக்குது. தப்பு மாங்காய் வரும். இருக்குது. ஆ, அங்க காய் எல்லாம் போட்டிருந்தான். காய் அதே சந்தையில இருக்கிற மாதிரி இங்க கொண்டு வந்து போட்டிருக்கேன். நாங்க காய் இங்கேயே போய் வாங்கிக்கிறோம், எல்லாருமே வந்து வாங்குறாங்க. எட்டி ஒரே போதே. ஐயோ ம். சாமி. சரி சரி, சரி சரி. வைங்க.